பின்லாண்டோட ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இந்த ரஷ்யாக்கு வேற வேலையே இல்லைங்க. சும்மா சும்மா ஜிபிஎஸ் ஜாம் பண்ணி விட்டுறாங்க. இதனால ஜிபிஎஸ்லாம் மால் ஃபங்க்ஷன் ஆயிடுதுங்க. ஏகப்பட்ட இழப்புகள், பிரச்சனைகள் உண்டாகுதுங்க. இதனால சிவிலியன் ஏர்கிராஃப்ட்லாம் பதட்டம் அடைய வேண்டியதா இருக்கா இல்லையா? ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு சும்மா சும்மா இந்த ஜிபிஎஸ் ஜாம் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை பின்லாண்டோட ஃபாரின் மினிஸ்டர் தரப்புல இருந்து வந்திருக்கு. சமீப காலமா மேற்குலக நாடுகள் இது போல குற்றச்சாட்டுகளை லைனா அடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஜெர்மனி, போலாந்து, யூகேன்னு பல நாடுகளும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, உக்ரைனுக்கு அதிநவீன ஆயுதங்கள் கொடுக்குறேன், லாங் ரேஞ்ச் கொடுக்குறேன், அதுவும் இந்த ஜிபிஎஸ் கைடன்ஸ் இருக்கிறதுனால மிசைல்கள் துல்லியமும் போய் ரஷ்ய வீரர்கள் தாக்குறதுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது போல துல்லிய தாக்குதல் நடக்கூடாதுன்றதுக்காக ரஷ்யா அவங்களோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸை பயன்படுத்தி ஜிபிஎஸ் ஜாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால எலக்ட்ரானிக் வார்ஃபேரோட ரேஞ்ச் வந்து அதிகமா இருக்கிறதுனால மேற்குலக நாடுகள் அதிக அளவுல பாதிப்படைகிறாங்க. இந்த ரேஞ்சு கொஞ்சம் கம்மி பண்ணலாம் இல்லையா அப்படிங்கிறது போல ஒரு கோரிக்கைகள் இருந்தாலும் ரஷ்ய தரப்புல இருக்கக்கூடிய அனலிஸ்ட் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, வேணுங்க, எதுக்கு கொடுக்குறாங்க, பண்ணட்டும். ஏன்னா நாங்க ஜிபிஎஸ் வந்து ஜாம் பண்றோம் அப்படின்னா எங்களோட பகுதிக்கும் பெலாரஸோட பகுதிக்கும் ஜிபிஎஸ் வந்து ஜாம் ஆகும். ஆனா கொஞ்சம் எக்ஸ்டெண்டா பண்ணலாம், மிரட்டலா இருக்கட்டும், அப்பதான் கொடுக்க மாட்டாங்க. இப்படி தொந்தரவா இருக்குன்னு தெரிஞ்சா அது கொடுக்க மாட்டாங்க இல்லையா அப்படிங்கிறது போல ஒரு விஷயத்துக்காக செய்யறாங்க அப்படிங்கிறது போல சொல்றாங்க. இது வேடிக்கையா இருக்கு கேட்கும் போது. பட் இருந்தாலும் ரஷ்யாவோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ் எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறது இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இது மிகப்பெரிய தலைவலியா மேற்குலக நாடுகளுக்கு மாறுது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மேற்குலக நாடுகளோட அதிநவீன ஆயுதங்கள்லாம் கண்டிப்பா ஜிபிஎஸ் கைடன்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஜிபிஎஸ் நேவிகேஷன் வந்து ஜாம் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு மாற்றம் ஏதோ ஒன்று செய்யணும் இல்லையா? அதனால ஏர் லான்ச்டு வெர்ஷனான மிசைல் இருக்கு இல்லையா, ஜேடாம் இஆர், அந்த மிசைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு சீக்கர் வைக்கலாம் அப்படிங்கிறது போல முடிவெடுத்து மாடிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்களாமா. அந்த ஜேடாம் இஆர்ல எஸ்ஏஆர்ஏ அப்படிங்கிற வந்து ஒரு சீக்கரை போட போறாங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, இது ஒரு ஆர்எஃப் ஹோமிங் சீக்கர் அப்படின்றதுனால துல்லிய தாக்குதல் இருக்கும். அந்த எந்த டிவைஸ் வந்து ஜாம் பண்ணோ ஜிபிஎஸ் அது மேல துல்லியமா போய் தாக்குதல் பண்றதுக்கு உதவும். அதுக்கு இந்த மிசைல் ஜேடாம் இஆர் சூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இது போல பிரச்சனை இருக்காது. மேற்குலக நாடுகள் ஒருவேளை டைரக்டா ரஷ்யாவோட கான்ஃபிளிக்ட்டுக்கு போற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த ஜேடாம் இஆர் வந்து அதிக அளவுல கை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இது மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு ஆகணும் அமெரிக்கா. அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய சிக்கல்ல போய் விழுந்துரும் இல்லையா? மேற்குலக நாடுகளுக்கு அமெரிக்கா மேல இருக்கக்கூடிய மதிப்பெல்லாம் போயிரும் இல்லையா? என்னங்க இது எல்லாம் வேஸ்டா போச்சா அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இல்லையா? ஸோ அதனால இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிறாங்க அமெரிக்கா அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அப்புறம் இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இந்த வீடியோ பதிவுல பாத்தீங்கன்னா 47வது மெக்கனைஸ்டு பிரிகேட் இந்த பர்வச்சி இருக்கு இல்லையா, அதோட புறநகரங்கள்ல இந்த மரவரிசை இருக்கு இல்லையா, அங்க வந்து ஒழிச்சு வச்சிருந்துருக்காங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்ட ரஷ்யாவோட லான்சர் துல்லிய தாக்குதல் பண்ணியிருக்கு. இதனால ஒரு ஆப்ரஹாம் டேங்க் காலி, இன்னொரு ஆப்ராம்ஸ் காலி அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இதுல வந்து ரெண்டு விஷயம் கிளாரிஃபை ஆகுது. என்ன அப்படின்னா, இந்த லான்சர் ட்ரோன்கள் வந்து சரிவர வேலை செய்ய மாட்டேங்குது, அதாவது ஃபாரஸ்டுக்குள்ள சரியா வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்தது இல்லையா? ஸோ அந்த குற்றச்சாட்டு படி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ராம்ஸ் டேங்க் மரத்துக்கு நடுவுல ரொம்ப சேஃப்டியா தான் இருந்திருக்கு. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு போய் துல்லியமா தாக்கியிருக்கு. இதனால ரஷ்யா அதுல இருந்து ஓவர் கம் பண்ணிட்டாங்க அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது, ஆப்ரஹாம்ஸ் டேங்கை இன்னுமே பின்வாங்கல அப்படிங்கிறது போல சொல்றாங்க. ஆனா இதுல வேறுபட்ட கருத்துகளும் வந்துட்டு இருக்கு. என்னன்னா, இது இப்ப தாக்கப்பட்டது இல்லைங்க, இது முதல்ல வந்துச்சுல தாக்கப்பட்ட ஒரு விஷயம். அதை இவாக்குவேட் பண்ணி சேஃபான பொசிஷனுக்கு இந்த மெக்கானிஸ்ட் பிரிகேட் கொண்டு போய் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு பதிவுல பார்த்தோம் இல்லையா, ரஷ்யா எல்லா பிரிட்ஜும் உடச்சு விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த பகுதியிலிருந்து வெளியே எடுத்துட்டு கொண்டு போக முடியல, அதனால அங்க வச்சிருந்துருக்காங்க. அது மேலேயே திரும்ப ஒரு தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க, உக்ரைனோட சோர்சஸ்லாம். பட் ரஷ்யா தரப்புல இருந்து இல்ல, அது டேமேஜ் ஆகாத பீஸ், அது பார்த்தாலே ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நாங்க போய் அடிச்சதுக்கு அப்புறம் தான் அது இதாயிருக்கு அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புன்னு சொல்றாங்க. எது எப்படியோ இரு தரப்புலையும் சொல்ற கருத்துக்களை உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு எது சரியா இருக்கும் அப்படிங்கிற முடிவை எடுத்துக்கணும். அப்புறம் சமீப காலமா இந்த ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க கர்சன் பகுதியில அதிகமான செல்மிச வேலைகளை உக்ரைனோட வீரர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த கிரின்கி பகுதியா இருக்கட்டும், அது போக இன்னும் சில பல பகுதியில வந்து உக்ரைனோட வீரர்கள் இந்த ஸ்பீட் போட்லாம் இருக்கு இல்லையா, இந்த காத்தை ஃபில் பண்ணி விட்டு வரக்கூடிய போட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது போல போட்டுகளை பயன்படுத்தி அதிகமான வீரர்கள் உள்ள வரக்கூடிய காட்சிகள் வந்துகிட்டு இருக்கு. ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க பகுதிக்குள்ள பல வீரர்கள் வந்திருக்காங்க. அப்படி வரும்போது ரஷ்யா அதை சர்வேலன்ஸ் பார்த்து அது துல்லியமா தாக்குதல் பண்றாங்க. இது போல வேலைகள்லாம் நடக்குது. பட் எதுவா இருந்தாலும் அதிகமான வீரர்கள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கர்சன் பகுதிக்குள்ள இன்ட்ரூட் ஆயிட்டே இருக்காங்க, அதாவது உள்ள வந்துட்டே இருக்கிறாங்க. இது வந்து ரஷ்யாவுக்கு வந்து பின்னடைவா போயிட்டு இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ரஷ்யா இதுக்கு வந்து
துரிதமான ஒரு நடவடிக்கை எடுத்தாகணும். ஏன்னா திரும்ப இந்த கிரின்கி போல பல பகுதிகளை வந்து உக்ரைன் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெர்சன் பகுதியில ரஷ்யாவோட அந்த கர்கிவ் ஆஃபென்சிவ் ஆபரேஷன் இருக்கு இல்லையா, அப்புறம் டொனஸ்க் லுஹான்ஸ் ஆபரேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பெருமளவுல வந்து பிளாக் ஆகும். ஏன்னா இப்ப கெர்சன்ல வந்து அவங்க அஃபென்சிவ் பண்ணிட்டு இருக்காங்க உக்ரைன். அதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக ரிசோர்சஸ் எல்லாம் திருப்பி மாத்தி ரீடைரக்ட் பண்ணி விடணும். சப்ளைஸ்லாம் வந்து பல இடங்களை பிரிஞ்சு இருக்கிறதுனால ஒரு இடத்துல குறிப்பா தாக்குதல் பண்ணி முன்னேற முடியாது. ரஷ்யா இதெல்லாம் கிளியரா பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அதிகமான தாக்குதல் உக்ரைன் தரப்புலேருந்து வர்றதுனால நம்ம ப்ரிகாஷனரியா ஏதாவது செய்யணுன்றதுக்காக போடு ஃபுல்லா ஏர் ஸ்ட்ரைக்க போடு அப்படிங்கிறது போல உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெர்சன் பகுதியில ஃபேப் 1500 குண்டுகளையும் ஓடாப் 1500 குண்டுகளையும் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னப்பா ஃபேபு ஓடாபு அப்படின்னு கேட்டீங்கன்னா பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். சிலருக்காக ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். ரெண்டுமே ஏர் லான்ச்டு வெர்ஷன் தான், ஏர் ரைடு தான் இதுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏர் லான்ச்டு வெர்ஷன் தான். 1500 உங்களுக்கே தெரியும் அதோட வார் ஹெட் சைஸ். ரெண்டாவது இந்த ஓடாபுங்கிறது வந்து தெர்மோபேரிக் குண்டு, அதாவது இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உள்ள இழுத்து தாக்குதல் பண்றதுனால அந்த இடத்துல தாக்குதல் நடந்த இடத்துல வீரியம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், ரொம்ப அதிக நேரத்துக்கும் நீடிக்கும் அந்த தாக்குதலோட வீரியம். அந்த இடத்துல வீரர்கள் இருந்தாங்கன்னா மூச்சு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும், கேஷுவாலிட்டிஸ் அதிகமா இருக்கும். இதே இந்த ஃபேபுங்கிறது ஜென்ரல் பர்பஸ் பாம் தான். ஸோ அப்படி போடும்போது அதிகமான நிலப்பரப்புல வந்து டேமேஜ் வந்து ஏற்படும். அதாவது இப்போ குளம் வெட்டி விடுறாங்க இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் இந்த ஃபேப் குண்டுகளை தான் பயன்படுத்துவாங்க ரஷ்யா. இது பயன்படுத்துறதுனால அதிகமான ட்ரூப்ஸ்க்கு வந்து காயங்கள் ஏற்படும். ரெண்டாவது வந்து இழப்புகளும் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இதுல கிளஸ்டர் குண்டுகள் மாடிஃபை பண்ணியும் ரஷ்யா பயன்படுத்திட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். பட் ஆனா இப்போ ஓடாப் 1500 அதிக அளவுல பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதனால இழப்புகள் உக்ரைனுக்கு அதிகமா இருக்கு. அந்த கெர்சன் பகுதிங்கிறது ரொம்ப சின்ன பகுதி தான். அதாவது உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது பெருசா இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ் இருந்து தான், சில பகுதிகள் இருந்து தான் உக்ரைனோட வீரர்கள்னால ரஷ்யாவோட பகுதிக்குள்ள வர முடியும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால உக்ரைன் அதிக அளவுல ரிசோர்ஸஸ் வந்து ஒரு இடத்துல தேக்கி வைக்க முடியாது, இம்மீடியட்டா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியாது. ரஷ்யா கர்கிவ்ல பண்ணும்போது சடனா இங்க ஒரு ஆபரேஷன் பண்ணலாம்னா அது கொஞ்சம் சிக்கல் தான் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அப்புறம் ISW இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் இருக்காங்க இல்லையா, அதுல இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா. அப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உக்ரைன் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த போர்க்களத்துல அவங்களோட முன்னேற்றத்தை அதிகப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா ரஷ்யாவோட முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தணும். அந்த பொசிஷன், அந்த சுச்சுவேஷனை வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கணும். அப்படி எடுக்க தவறிட்டாங்க அப்படின்னா உக்ரைனுக்கு மிகப்பெரிய இழப்புகளா இருக்கும், ரஷ்யாவுக்கு அது அட்வான்டேஜா போயிடும் அப்படிங்கிறது போல எக்ஸ்பர்ட்ஸ் தரப்புலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது நடக்கணும் அப்படின்னா அமெரிக்காவோட எய்டு வந்தோடனே செய்யணும் அப்படிங்கிறதோட சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அது வர்றதுக்குள்ளேயே மிகப்பெரிய அளவுல ஃப்ரண்ட் லைன் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 5ஆம் தேதிக்கு அந்த அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும்ல, அந்த டைம்லயே கொத்லரிஃப்காவை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு அப்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் தேதி அப்டேஷன்ல கொத்லரிஃப்காவோட புறநகரங்களையும் அதிக அளவுல ரஷ்ய வீரர்கள் முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பல பகுதிகளையும் ரஷ்யா வந்து பல இடங்கள்ல டார்கெட் வச்சிருக்காங்க, அதை நோக்கி படப்படன் முன்னேறிட்டே இருக்காங்க. இதை தடுக்கிறதுக்கு உக்ரைன் கிட்ட ரிசோர்சஸ் இல்லை, மேன் பவர் இல்லை, இங்க அதுதான் லேக் ஆகுது. ஸோ மேன் பவர் வேணும்னா மேற்குலக நாடுகள் தான் அனுப்பிச்சு வைக்கணும் அவங்களோட ராணுவ வீரர்களை. அப்பதான் இந்த இடத்துல வந்து உக்ரைன் ஏதாச்சும் ஒரு போர்க்களத்துல வந்து அவங்களுக்கு சாதகமான விஷயங்களை நடக்க வைக்க முடியும். அப்படி இல்லைன்னா இது கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தான் உக்ரைனுக்கு. இது எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கறது பார்ப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.